திரு குமரி அனந்தன் அவர்களின் 94வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அவருடைய புகழ், அவருடைய போராட்டங்கள், நடைப்பயணங்கள், மதுவுக்கு எதிராக அவர் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில் காங்கிரஸ் பேரியக்கம் மகிழ்ச்சி அடைகிறது. நாளைக்கு எங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், காங்கிரஸ்ல இருக்கிற பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். அதில் ஆய்வு பண்றோம். நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வராங்க. ஸ்கிரீனிங் கமிட்டி சிங்டியோ மேனால் துணை முதலமைச்சர் சத்தீஸ்கர் அவர்கள் தலைமையில் மிக விரைவாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களில் இறுதி செய்யப்படும். சார், எந்தெந்த தொகுதிகள் 28 தொகுதிகள் காங்கிரஸ் சார்பாக விருப்பப்பட்டியல் தயாராகிடுச்சா? தயாராகிட்டு இருக்கு. கொடுக்கும் போது உங்களுக்கும் ஒரு காப்பி கொடுக்கும். ஏஐசிசில இருந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுக்க போறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். சார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் போயிருக்காரு. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொல்லக்கூடிய நிலையில அவர் அடிக்கடி டெல்லியுடைய பயணமா போயிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது அதிமுக கூட்டணியில பாஜக கூட்டணி, டெல்லி கூட்டணி, எங்களது தமிழ்நாடு கூட்டணி. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற சித்தாந்த போர். டெல்லி என்ன நினைக்கிறதுன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்றை சிதைக்க வேண்டும் நினைக்கிறது. நாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தோழமை கட்சிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர வைக்க வேண்டும், எங்கும் தலைகுனிய விடக்கூடாது. இவருடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதை மீட்டெடுப்பதற்கும் தலைநிமிர வைப்பதற்கும் எங்களுடைய கூட்டணி, தலைகுனிய வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமையை டெல்லியில் அடகு வைப்பதற்கும் பாஜக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி. அவர் தான் அடிக்கடி சொல்லிட்டாங்க பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணி. இவர் எத்தனை முறை டெல்லி போனாலும் தேர்தலுக்கு பிறகு அது பாஜகவோட இணைக்கப்படும் ஒரு கிளையா தான் இருக்கு. கூட்டணி எங்களுக்கு அது மாதிரி நேர்காணல் நடந்துச்சு. அங்க வந்து கிள்ளியூர் பகுதியில ராஜேஷ்குமார் போட்டியிடக்கூடாது, அங்க திமுக போட்டியிடணும், நேரடியா போட்டியிடணும் சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு வாக்குவாதம் வெளியில வந்து கை எப்படி பாக்குறீங்க? எங்களை கூட எங்க நிர்வாகிகள்லாம் சில முக்கியமான மந்திரிகள் தொகுதி கேட்கறாங்க. கேட்க முடியுமா கேட்கறாங்க. அதுல ஏதாவது முறை இருக்கா, அதாவது நாகரிகம் இருக்கா? அப்படிலாம் கூட்டணியில இருக்கீங்க, அவங்க விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. கடைசியில முடிவு பண்றது காங்கிரஸ்ல முக்கியமா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பேசலாம் விடுங்க. ஏற்கனவே கொளுத்தி போடுறீங்க, இன்னும் ஏதாவது கொளுத்தி போட்டு குளிர்காயலாம் இருங்க இருங்க. என்கிட்ட ஒருத்தர் காலையில வந்தார், ஒரு முக்கியமான மந்திரி தொகுதி நான் நிற்கணும் அப்படின்றார். அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அதுக்காக அந்த முக்கியமான மந்திரி தொகுதி நான் கேட்க முடியுமா? நியாயமா? இதெல்லாம் ஏன் பெருசு பண்றீங்க? ஐயோ உடுங்க சாமி, உடுங்க. அடுத்ததுக்கு வாங்க. 234 தொகுதியும் கேளுங்க, நான் ஒன்னொன்னு பதில் சொல்றேன். பொறிக்க கேட்காதீங்க. ஒன்னொன்னு எத்தனை துணை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள், சமூக நல பணிகள் இந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி தான் பேசப்போகுது. அதுவும் இல்லாமல் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உடைய பிரச்சாரம் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பை பெறப்போகுது. ஆகவே இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க பல முறை சொல்லிட்டேன். அவங்க என்னவோ கனவுல இருக்காங்க, ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்து ஏதாவது செய்து மாயாஜாலங்கள் செய்து வெற்றி பெறலாமான். எந்த மாயாஜாலம் செய்தாலும், எந்த மோடி மஸ்தான் வித்தை செய்தாலும் தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி, திமுக தலைமையில் கூட்டணி தான் 210 தொகுதிகள். நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்கிட்ட கேள்வி கேளுங்க சொல்ற பாண்டிச்சேரியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ரைட், தலைவர் தான் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு திமுக
அதிமுக தலைமை பாண்டிச்சேரியில கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை நீங்க தான் இப்பவும் அவங்களும் ஒத்துக்கினாங்களே. அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் சொல்றேன், நீங்க தான் தலைமை, நீங்க தான் பெரிய கட்சின்னு அதிகமா தான் தொகுதி கொடுக்குறாங்க. அதுல எந்த தொகுதி இருங்க, இப்போ ஒரு சலசலப்பம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் தலைவர்கள்லாம் ரைட், நீங்க அதிகமான தொகுதியில் இல்லைங்க, நாங்க உங்களோட குறைவான தொகுதியில் நிற்கிறோம், நீங்க பெரிய கட்சி, அந்த தொகுதிகளை அடையாளம் காண்றதுல பிரச்சனை இருக்கு. ஆல்மோஸ்ட் முடியும், நம்பிக்கையோட இருங்க. 28 தொகுதியில கடந்த முறை போட்டியிட்டவங்களுக்கு அதிக வாய்ப்பா இல்ல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா? நீங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் கேள்வி கேட்கறீங்க. இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல்ல என்னென்ன ஆய்வறிக்கை கொடுக்குறாங்களோ அதை வச்சு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து எங்களை பொறுத்த வரைக்கும் 28 சட்டமன்ற தொகுதியும் வெல்ல வேண்டும். அப்படிதான் நாங்க வேட்பாளர் பார்ப்போம். கண்டிப்பா அதிக அளவில் பெண்கள் போட்டியிடுவார்கள். நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம், நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு செய்யாம மேரேஜ் பண்ண எங்க கட்சியுடைய தலைவி அன்னை சோனியா காந்தியே ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு பெண்மணி தான். சார், ராகுல் காந்தி தொடர்ச்சியா வழக்கமான தேர்தல் காலங்களும் முன்னதாகவே எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த அளவுல இன்னமும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இல்ல பிரியங்கா காந்தியோ இன்னும் வராத ஒரு சூழல் இருக்கு. இன்னும் நாமினேஷன் ஆரம்பிக்கல. எப்பவுமே நாமினேஷன் ஆரம்பிச்சு கேண்டிடேட் ஃபைனல் பண்ண பேர் தான் இவ்வளவு காலமா எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க. எப்பவுமே அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கு, வருவாங்க, அவசியம் வருவாங்க. காங்கிரஸ் சார்பா கிராம கமிட்டி மாநாடு நடக்கும்போது அதுக்கெல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. இல்லங்க, இந்த இப்போ நாங்க ஏற்கனவே திட்டமிட்டோம். இந்த SOPன்னு ஒன்று வந்திருக்குல்ல, கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதுல என்ன சொன்னாங்க, 15 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அனுமதி வாங்கணும்னாங்க. நாங்க ஒரு வாரத்துக்கு முன்பாக கேட்டோம். காவல்துறை சொன்னாங்க SOP எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மா தான் நாங்க பாக்குறோம். நாங்க அதனால நாங்க அந்த கூட்டம் தடைபட்டு இருக்கிறது மீண்டும் நடத்துவோம். இப்ப நடத்த போறோம். இல்ல SOP கோட் ஆஃப் கான்டக்ட்லயும் இருக்கும். 5000 பேருக்கு மேல வந்தாங்கல்ல, SOP இருக்கு. திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்க. உங்க கூட்டணி அடிமை கூட்டணி தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் பண்ணிருக்காங்க. எது ஏன் அடிமை கூட்டணி? டெல்லிக்கு இருங்க. இப்ப நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. டெல்லிக்கு இன்னைக்கு போறாரு, பல முறை போயிட்டாருன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் இந்த கூட்டணி முடிக்க டெல்லிக்கு போனாரா? சார், அது டெய்லி பார்லிமெண்ட்ல சந்திச்சிட்டு இருக்காங்க சார். கூட்டணி பேசுவா போனாங்க இல்லையா? நேற்று கூட தமிழிசை தங்கப்பாண்டியன் ரொம்ப நேரம் நடந்து பேசிட்டு வந்திருந்தா பத்திரிகையில பாக்குறோம், தொலைக்காட்சியில பாக்குறோம். அதனால கூட்டணி பேச போனாங்களா? சார், காங்கிரஸ் இங்க பாருங்க, ஒரு எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர், ஆனா காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்க 28 தொகுதியில் நிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63ல நின்னோம், 41ல நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். காங்கிரஸ் ஒப்பிட்டு இது இயற்கையா அமைஞ்ச கூட்டணி. நாங்க தமிழக மக்களோட நலனுக்காகவும் மோடி அரசை எதிர்க்கிறதுக்காகவும் பிஜேபி எதிர்க்கிறதுக்காகவும் நாங்க உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு அதுக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, மற்ற கட்சிகளை மட்டும் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? ஏன் கேட்கறாங்க? இல்ல ஒரே நிமிஷம். கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருப்பதற்கு, கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனம் இருக்கு. அதனால நாங்க போயிட்டு பிற கட்சியில மூக்க நுழைச்சு இவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு சொல்லுவோம். எங்க கட்சியை நாங்க பாத்துட்டு இருக்கோம், எங்க அரசியல் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதே வேண்டுகோள் தான் எல்லாருக்கும் வைக்கிறோம், காங்கிரஸை ஒப்பிட்டு பேசாதீர்கள். ரைட், தெரியல. பிற கட்சியை பத்தி நாங்க பேசுறது நாங்க தான் எங்க வேதனையை சொல்லிட்டோமே. அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம்.